Join us as we unlock the mysteries of the book of Revelation. Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் வேதாகம பயிற்சிக்குள்ளாக போகலாம். ஏற்கனவே நாம் கண்டவை, இருக்கிறவை, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவை என்கிற 3 தலைப்புகளை குறித்து பார்த்தோம். அதில் நாம் கண்டவை என்ன என்பதை குறித்து இதற்கு முந்தின வீடியோவில் நாம் பார்த்தோம். இப்போது இருக்கிறவை அது என்ன என்பதை குறித்து தான் பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் திறவுகோல் வசனம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகளையும் எழுது என்று சொல்லி யோவானுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை தான் இந்த புத்தகத்தின் திறவுகோலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த புத்தகத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த 3 பகுதிகளாக 3 காலகட்டங்களில் இந்த உலகத்திலே நடக்கிற நிகழ்வுகளை சரியாக நாம் பகுத்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்ளாவிட்டால் ஒரு தவறான உபதேசத்திற்குள்ளாக இல்லைனா தவறான புரிதலுக்குள்ளாக நாம் போய்விடுவோம். அதனால் இதை சரியாக வைத்து கொண்டுதான் நாம் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது கண்டவை என்ன என்பதை குறித்து முந்தின வீடியோவில் நாம் பார்த்துட்டோம். இப்போது இருக்கிறவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருக்கிறவை என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான 7 சபை. இந்த 7 சபையானது அந்த காலகட்டத்தில், அதாவது யோவான் வாழ்ந்த காலத்தில் ஆசிய கண்டத்தில் இருந்த 7 பட்டணங்களில் உள்ள 7 சபைகள். இந்த 7 சபைகளுக்கு பரலோகத்திலிருந்து ஆண்டவராகிய தெய்வம் ஒரு லெட்டர் அனுப்புகிறார். அந்த லெட்டர்ல அந்த சபைக்கு தேவையான ஆலோசனைகள் இருந்தது. அவர்களுடைய குறைவுகள், நிறைவுகள், அவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள். இந்த கடிதத்தை இந்த 7 சபைக்கும் எழுதி அனுப்ப வேண்டும் என்று சொல்லி யோவானுக்கு தேவன் கட்டளை கொடுக்கிறார். யோவான் இந்த கடிதத்தை எழுதி அந்த சபைக்கு கொடுத்ததை வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரத்திலும் 3ஆம் அதிகாரத்திலும் 7 சபைகள், அதாவது 2ஆம் அதிகாரத்திலே 4 சபையும் 3ஆம் அதிகாரத்திலே 3 சபையும், ஆக மொத்தம் 7 சபை. இந்த 7 சபை அந்த காலத்தில் ஆசிய கண்டத்தில் இருந்ததாக இருந்தாலும் வேத வல்லுநர்களின் கருத்தின்படி இந்த சபையானது இக்காலத்து தீர்க்க தரிசன சபையாக காணப்படுகிறது. அல்லது ஒவ்வொரு காலகட்டங்களில் இந்த உலகத்தில் காணப்படுகிற சபையுடைய மாடல் சபையாக காணப்படுகிறது. இது ஒரு தீர்க்க தரிசன சபையாகவும் காணப்படுகிறது. நாம் இதை பகுத்து சரியாக புரிந்து கொள்ளும் போது எந்த காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம், இது எந்த காலம் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். வேத வல்லுநர்களின் கருத்தின்படி முதல் சபையான எபேசு சபையானது கிபி 30 முதல் கிபி 100 வரையிலும் உள்ளதான சபை. இது அப்போஸ்தலர்களின் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டதான சபையாக காணப்படுகிறது. இந்த சபைதான் முதல் சபை. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அப்போஸ்தலர்களை கொண்டு ஸ்தாபித்ததான முதல் சபை. பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது இந்த சபை ஆரம்பிக்கப்படுகிறது. இது நன்றாகவே தெரியும். வேத வல்லுநர்களுடைய கருத்தின்படி இந்த சபையானது ஒரு கால கணக்கில் ஒப்பிட்டு பார்க்கும்போது சுமார் கிபி 30 முதல் 100 வரை இருக்கிற சபையுடைய மாடல் சபையாக இது காணப்படுகிறது. 2வது சபை சிவர்ணா சபை. இந்த சபையானது கிபி 315 வரையிலும் இருக்கிறதான சபை என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். 3வது சபையானது பெர்கமு சபை. இந்த சபையானது 315 590 வரையிலும் காணப்படுகிறதான சபை என்று வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அடுத்த சபை தியத்திரா சபை 590 1517 வரையிலும் காணப்படுகிறதான சபை. சர்தை, இந்த சபையானது கிபி 1517 முதல் கிபி 1750 வரை காணுகிறதான சபை. 6வது சபை கிபி 1750 முதல் கிபி 1900 வரை காணப்படுகிறது. 7வது சபையானது லவோதிக்கா சபை. இது கிபி 1900 முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் பூமியிலே காணப்படுகிறதான சபை. இதுதான் வேத அறிஞர்களுடைய கருத்து. அதாவது நாம் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம்
திறவுகோல் வசனம். இந்த திறவுகோல் வசனத்தை வைத்துதான் நாம முழு வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தையும் வாசிக்க வேண்டும். அப்போ முதலாவது கண்டவை யோவானுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார். இரண்டாவதாக இருக்கிறவை என்று சொல்லுகிறது. இருக்கிறது என்று சொல்லுகிறது இந்த உலகத்தில் இருக்கிறதான சபை. இந்த உலகத்தில் 7 சபைகள் காணப்படும். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக ஏறக்குறைய 40 நாட்கள் அப்போஸ்தலர்களோடு கூட தேவன் இருந்து அவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆலோசனையின்படி அவர்கள் அங்கே காத்திருந்தார்கள். ஏறக்குறைய 120 பேர் கூடி அந்த இடத்திலே அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்த இடத்திலே ஆண்டவராகிய தெய்வம் அவர்களை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினார். அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட பிற்பாடு அவர்கள் இங்கே ஒரு சபையாக உருவாக்கப்பட்டார்கள் என்று வேதம்